நாவூறு என்றால் என்ன? யாழ்ப்பாண பேச்சு வழக்கில் கண்ணூறு நாவூறு பட்டுவிட்டது என்று சொல்லுவார்கள். நாவூறு என்றால் நாம் ஒரு புதிய விஷயம் செய்ய நினைக்கிறோம். ஒரு பிசினஸ் ஐடியா, ஒரு நல்ல முயற்சி. அதை எளிமையாக கள்ளங்கபடமில்லாமல் நமது உறவினர்களோ நண்பர்களோ அருகில் உள்ளவர்கள் அனைவரிடமும் பகிர்ந்து விடுகின்றோம். அந்த வேளை பாத்தியே, நீ கெட்டிக்காரன்தான், விஷயக்காரன், பிறகு என்ன, கலக்கல் தான் போ, ஷபாஷ், பாரா, அடி சக்க, இப்படியெல்லாம் உடனே பாராட்டு மழையை வழங்குவார்கள். ஆனால் அவர்களுக்கு அப்பாலே சென்று, பாத்தியோ, இவனுக்கெல்லாம் வந்த வாழ்வை பார், இதுகளெல்லாம் முன்னுக்கு வந்துட்டுது, அற்பனுக்கு வந்த வாழ்வை பார், எல்லாம் நேரந்தாண்டா, அமுசடக்கனா இருந்து காரியம் சாதிச்சு போட்டானே பார். இப்படி வார்த்தைகளால் தமது வயிற்றெரிச்சலையும் பொறாமையினையும், நாவினால் எதிர்மறை எண்ணங்களை வார்த்தைகளால் வெளிப்படுத்துவதே நாவூறு ஆகும். இந்த நாவூரினாலும் மனதின் வன்மம், கெட்ட எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனை, ஆற்றாமை போன்றவை, அடுத்தவர் முன்னேற்றத்தில் எரிச்சல் உள்ள மனப்பாங்கு, இது போன்ற தீய சக்திகள் அந்த கள்ளங்கபடமில்லாமல் தன் எண்ணத்தை பகிர்ந்தவரை தாக்கிவிடக் கூடும். கண்களால் பார்த்தால் மட்டும் கண்ணேறு அல்ல, இதுவும் திருஷ்டிதான். கால் இடறுப்படுவது, பெருவிரல் நகம் இடிபட்டு காலில் காயம் ஏற்படுவது, முழங்காலிலே அடிபடுதல், கால் இடறுதல், கால் பிறண்டு போய்விடுதல், காலிலே காயங்கள், முள்ளு அல்லது கூர்மையான ஏதும் வெட்டி விடுதல், இவைதான் கண்ணூரின் முதல் அடையாளம். மேலும் சில சமயம் அரிசி, உப்பு, குங்குமம், பால், சீனி, சர்க்கரை இவை போன்றன நிலத்திலே சிந்தி போதல், இன்னும் சொல்ல போனால் பழங்கள் அல்லது காய்கள், புதிதாக முளைத்து வரும் பூங்கன்று, மொட்டு விட்டிருக்கும் மலர், இவை கூட நமது சுட்டு விரலால் நாம் சுட்டிக்காட்டி பேசக்கூடாது என்பது பெரியவர்களின் நம்பிக்கை. ஏனென்றால் கண்ணூறு தாக்கி அவை வளராமல் அழுகி போய்விடும். மாதுளம் பழத்தை ஒரு துணியினால் சுற்றி கட்டி வைத்திருப்பதையும் வயலிலே பயிர் செய்கையினையும் நீங்கள் கண்டிருப்பீர்கள். இவையெல்லாம் கண்ணூறு சம்பந்தமான நிகழ்வுகளே. முகத்துக்கு நேராக புகழ்ந்து பேசிவிட்டு அதே நேரத்தில் சிலர் சூப்பர், நீ கலக்க போற, நீதான் நெக்ஸ்ட் லெவல் என்று பாராட்டுவார்கள். ஆனால் அதே மனிதர்கள் பின்னால் சென்று, பாத்தியே, இவன் வயல்ல மட்டும் நல்லா விளைஞ்சிருக்கு, இந்த முறை அமோகம்தான், எல்லாம் நேரம்தான், பார்க்கலாம் இவன் எந்த அளவு முன்னேறலாம் என்று பார்க்கலாம், இவனுக்கு இது ஒன்றும் சரிப்பட்டு வராது, இப்படி மனத்தில் இருக்கும் பொறாமையையும் எரிச்சலையும் எதிர்மறை எண்ணங்களாக வார்த்தைகளால் வெளிவிடுவதே நாவூறு. இந்த நாவூரும் கண்ணூரும் சேர்ந்து ஒருவரின் முன்னேற்றத்திற்கே முட்டுக்கட்டை போட்டுவிடும். சரி, இந்த கண் திருஷ்டினால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்று இப்போது பார்ப்போம். கண் திருஷ்டி மற்றும் நாவூறு பட்டவர்களுக்கு சில பொதுவான அறிகுறிகளை காணலாம். அவர்கள் மனதளவிலே சோர்ந்து போய் காணப்படுவார்கள். மனம் அமைதி இல்லாமல் குழப்ப நிலையை சந்திப்பார்கள். நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்களும் தங்கள் மேல் தமக்கிருக்கும் நம்பிக்கையுமே கூட சில சமயம் குறைந்து போகலாம். தூக்கமின்மை அல்லது கெட்ட கனவுகள், எப்பொழுதும் பயந்த மனப்பான்மை, உடல் அளவில் சோர்வாக சாப்பிட மனம் விரும்பாமல் உணர்தல், அடிக்கடி உடல் நல குறைவு, ஆரோக்கிய குறைவு ஏற்படுதல், வாழ்க்கையிலே பண இழப்பு, தடைகள், எடுத்த காரியங்களிலெல்லாம் முட்டுக்கட்டைகள், சகோதரங்கள் உறவினர்களுக்கிடையே பிரச்சனைகள், பிரிவுகள், இவையெல்லாம் கண்ணூரின் முக்கிய அடையாளங்கள் ஆகும். நம் முன்னோர்கள் சொல்வது, இவ்வாறான கண் திருஷ்டி முதலில் ஒருவரை கால் பகுதியிலே தாக்குமாம். குறிப்பாக அடிக்கடி கால் இடறுதல், பெருவிரல் நகம் அடிபடுதல், முழங்காலில் காயம் ஏற்படுவதோ, கால் சம்பந்தமான காயங்கள், முள்குத்துதல் போன்றவை திரும்பவும் திரும்பவும் நடந்து வந்தால், அதாவது பட்ட காலிலே படும் என்பது போல இவ்வாறான நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்ந்தால் அதனை
நம் முன்னோர்கள் கண்ணூரின் அடையாளமாகவே பார்த்தார்கள். மேலும் சில இயல்பான இயற்கை அடையாளங்கள் இவற்றை கொண்டும் கண் திருஷ்டி ஏற்பட்டிருப்பதை இலகுவாக அறிந்துவிடலாம். நம் வீட்டை சுற்றிலுமே கூட சில அடையாளங்களை நாம் காணக்கூடும். கண்ணாடி பொருட்கள் கீழே விழுந்து உடைந்து போவது, அரிசி தரையிலே கொட்டி விடுவது, உப்பு சிதறி விழுந்து விடுவது, பால் கொட்டி விடுவது அல்லது திரைந்து போய்விடுவது, குங்குமம் சர்க்கரை போன்றவை தரையில் வீழ்ந்து விடுவது, சமையல் செய்யும் பொழுது உணவு பதார்த்தங்கள் தீந்து போவது, சாதம் எரிந்து போவது அல்லது அடிப்பிடித்து தீந்து போன வாசனை வருவது, இவை போன்றவையும் பழங்கள் அழுகுதல், பூக்களின் மொட்டுக்கள் உதிர்ந்து போதல், வளர்ந்து வர இருக்கும் பயிர் செடிகள் பிஞ்சிலேயே அழுகி போய்விடுதல், இவையெல்லாம் கண் திருஷ்டியின் தாக்கம் என முன்னோர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதனால்தான் புதிய செடிகள் வளர்ந்து வரும் பொழுதோ பூக்கள் மொட்டுக்கள் இவை போன்றவற்றை கைகளால் சுட்டி காட்டக்கூடாது, சுட்டி காட்டி பேசுவது தவறு என்று நம் முன்னோர்கள் குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லி வளர்த்து வந்தார்கள். ஏன் தெரியுமா? அவற்றின் வளர்ச்சி தடைப்பட்டுவிடும் அல்லது முழுமையாகவுமே அவை அழுகி போய்விடக்கூடும் என்பதுதான் காரணம். நமது இல்லங்களிலே மாதுளம் பழத்தை துணியினால் சுட்டி கட்டி அந்த மாதுளை செடியில் பாதுகாப்பார்கள். இவை அனைத்துமே கண் திருஷ்டியில் இருந்து பாதுகாக்கும் ஒரு நடவடிக்கையாகும். சரி, இந்த கண்ணேற்றத்தை எப்படி கண்டறிவது? இதனை சயின்டிபிக்கலி நாம் ப்ரூவ் செய்ய முடியாது. ஆனால் குடும்பத்திலே ஒரு நல்ல விஷயம், ஒரு திருமணமோ ஒரு சந்தோஷமான ஒரு வைபவமோ ஒரு விழாவோ நடந்த பின்னர் உடனே அந்த குடும்பத்தில் சண்டை அல்லது ஏதும் துக்கமான சம்பவம், இல்லையேல் உறவினர்களுக்கிடையே சண்டை சச்சரவோடு பிரிவு, இழப்பு அல்லது காரிய தடை இவை போன்றன அந்த குடும்பத்தில் சடுதியாக நடந்தால் அல்லது தொடர்ந்தும் நடந்து வந்தால் அங்கே கண் திருஷ்டி தன் வேலையை காட்டுகின்றது என்பதே பொருளாகும். மிக முக்கியமாக ஒருவர் அடிக்கடி உடல் சோர்வடைந்து போனாலோ மனச்சோர்வு அடைந்தாலோ அதை அவருக்கு திருஷ்டி பட்டுவிட்டது என்றே எடுத்துச் சொல்வார்கள். இதற்கான எளிய பரிகாரங்களாக நமது பாரம்பரியத்தில் சில முறைகளை கையாண்டு வந்திருக்கிறார்கள். எலுமிச்சை திருஷ்டி கழித்தல். சாதாரணமாக ஒருவருக்கு திருஷ்டி பட்டு விட்டதென்றால் எலுமிச்சை பழ சுற்றி திருஷ்டி கழித்துக் கொள்வார்கள். உப்பு குளியல் செய்ய வைப்பார்கள். பூக்கள், ரோஜா செடி, எலுமிச்சை, மிளகாய் தொங்க விடுதல் போன்றவையும், படிகாரம் சுற்றுதலும், வெற்றிலையால் திருஷ்டி கழித்தலும், சாயந்திர நேரம் அதாவது மாலை நேரத்தில் தீபமேற்றி திருஷ்டி கழிப்பது, இது போன்ற மேலும் பல திருஷ்டி பரிகாரங்களை செய்து இந்த கண்ணூரில் இருந்து விடுபட வழிவகுப்பார்கள். இவையெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜியை குறைக்கும் சிம்போலாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் அறிவியல் விளக்கம் உண்மையிலேயே விஞ்ஞானம் என்ன சொல்லுகின்றது தெரியுமா? கண் திருஷ்டிக்காக நேரடி ஆதாரம் எதுவும் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் எதிர்மறை சக்திகள் நமது முன்னேற்றத்தையும் காரிய தடைகளையும் ஏற்படுத்தும் என்பது அனுபவ ரீதியான உண்மையாகும். மேலும் மன அழுத்தம், மனச்சோர்வு, எந்த ஒரு காரியத்திலும் ஆர்வமில்லாத தன்மை வாழ்க்கையை பாதிக்கக்கூடும் என்பதே உண்மையாகும். இதுவே கண் திருஷ்டியின் பாதிப்புகள். இவை வராமல் நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு இயன்ற வரைக்கும் நாம் எமது எண்ணங்களையும் எதிர்கால திட்டங்களையும் அடுத்தவர்களிடத்தில் எல்லோரிடத்திலும் எமது செய்ய போகும் காரியம் என்ன என்பது பற்றி முன்கூட்டியே நாம் இயன்ற வரைக்கும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லதாகும். அதன்படி நீங்கள் பாதுகாப்பாக இருக்க உங்கள் பிளான்கள் அதாவது உங்களது திட்டங்களை எல்லோரிடம் ஷேர் பண்ண வேண்டாம். பேசாமல் மௌனமாக இருந்து காரியத்தில் வெற்றி காணுங்கள். வெற்றி கண்ட பின்பும் மிகவும் பணிவுடன் உங்களுடைய அந்த வெற்றி கொண்டாட்டங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்குத்தான் மிகுந்த நற்பலன்களை தரும். மேலும் ஒரு சுவாரஸ்யமான கருத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.